ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 10. ஸோ யூஜி டெட் யூனிட் 10ல் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்துட்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. ஸோ இது சேம் தான், பட் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் இது வந்து ஒவ்வொன்றுமே வேரி ஆகும். ஸோ பேசிக்காகவே பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளான்ட்ஸில் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரியான கேரக்டர், நமக்கு தேவையான கேரக்டர், அது மேபி அதோட சைஸாக இருக்கலாம், இல்லைனா அதோட ஹைட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, நமக்கு தேவையான ஒரு கேரக்டரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு பயோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜியில் இன்றைக்கி என்னென்ன மாதிரியான டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரி, பிளான்ட் பயோடெக்னாலஜியோட ஹிஸ்ட்ரி, தென் அதோட ஸ்கோப் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட் டு மேனிப்புலேட் லிவிங் செல் ஆர் ஆர்கானிசம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயோ டெக்னாலஜி. ஸோ வாட் இஸ் மீன் பை பயோ லிவிங்? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு லிவிங் செல்ஸ் அல்லது ஒரு ஆர்கானிசமை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ்க்காக ஒரு சில சயின்டிஃபிக் மெத்தட் அப்ளை பண்ணி நம்மளே நமக்கு தேவையான மாதிரி மனிப்புலேட் பண்ணி நம்மளே உருவாக்கிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஃபினாமினன் ஃபார் காப்பிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். அப்போ ஏதோ சம்திங் எதையோ ஒன்று பார்த்து நம்ம அதிலேருந்து காப்பி பண்ணிக்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னா மேனுஃபேக்சர் புதுசாக உருவாக்கிக்கிறோம். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம உருவாக்கிக்கிறோம், அதுதான் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ கண்ட்ரோல்டு யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் சச் அஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் செல்லுலார் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபார் பெனிஃபிஷியல் யூஸ். ஸோ இப்போ இதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸை வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு சில பர்டிகுலர் ஆர்கானிசத்தோட செல்லுலார் காம்பனண்ட், அதோட பர்டிகுலரான ஒரு சில செல் காம்பனண்ட்டை வந்து யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்னாலஜியை நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா அந்த பிளான்ட் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தேன் த மதர் பிளான்ட் இன் சம் ஆஸ்பெக்ட். அதாவது இப்போ நான் எந்த பிளான்ட்டில் இருந்து ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணுறோனோ, நான் அப்படி புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த பிளான்ட்டு சம்டைம் அதோட மதர் அது எதுலேருந்து நம்ம எடுத்தோமோ அதை விட ஹைலி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அதுதான் இதோட ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான் வாட் இஸ் பயோடெக். அப்போது ஒரு லிவிங் ஆர்கானிசத்தையோ ஒரு லிவிங் ஒரு பாக்டீரியா, வைரஸோ எதையோ யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கேரக்டரை நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இப்போ இங்கே ஸ்கோப் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ பேசிக்காக அதோட ஸ்கோப் என்ன, அண்ட் தென் பயோடெக்னாலஜி பற்றின ஒரு சிம்பிள் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ம் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத காயின்னா முதல்ல உருவாக்குனவர் யார் அப்படின்னா 1917 ஹங்கேரியன் இன்ஜினியர் கார்ல் எர்கி அப்படிங்கிறவர் தான். ஹூ இன்ட்ரடியூஸ் த டேர்ம் பயோடெக்னாலஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்ல் எர்கி அப்படிங்கிறவர் தான். ஸோ எதுக்காக அப்படின்னா டு டிஸ்கிரைப் ஏ ப்ராசஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிக்ஸ். ஸோ இப்போ பிக்கோட அந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்காக இவர் முதல்ல பயோடெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ த வேர்ட் பயோடெக்னாலஜி இண்டிகேட்ஸ், அதோட மீனிங் என்ன அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சயின்ஸ் ஆஃப் பயாலஜி அண்ட் டெக்னாலஜி. ஸோ பயாலஜியும் டெக்னாலஜியும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் பயோடெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ப்ராட்லி இதை பெருசாக நம்ம இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராசஸஸ். அப்போது என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கானிசத்தை டெவலப் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் மூலமாக பண்ணி ஃபார்ம்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஃபார் அப்டெய்னிங் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் டு ஹியூமன் அண்ட் தி அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா மேக்ஸிமம் ஹியூமனுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்க்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இதுதான் பேசிக்காக என்ன அப்படின்னா வந்துட்டு பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டெஃபனிஷன் வச்சு பார்க்குறப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து 1978 க்ரியேட் பண்ணாங்க. பயோடெக்னாலஜி மேக்ஸ் இட் பாசிபிள் த்ரூ அன் இன்டெகிரேட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ அப்போ இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது நிறைய நாலேஜ், நிறைய டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணுறோம். பட் எதெல்லாம் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறோம், மைக்ரோபயாலஜி யூஸ் பண்ணுறோம், ஜெனட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டெக்னாலஜிக்கல் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு நமக்கு தேவையான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், செல் கல்ச்சர்ஸ் மூலமாக இது எல்லா மூலமாகவுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு தேவையானதை
நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதை தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து 1978 வந்து அப்போ பயோடெக்னாலஜி இஸ் நாட் ஓன்லி இண்டிகேட் பயோடெக்னாலஜி, இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட் இன் த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த பயோடெக்னாலஜி ஆஃபர்ஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரொடியூசிங். அப்போ இந்த பயோடெக்னாலஜியில் வந்து எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வைட்லி அவைலபிள் ரெனுவபிள் ரிசோர்ஸஸ். அப்போ நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய ரினுவபிள் திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடிய பொருளை வந்து நம்ம போய் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நிறைய சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் காம்பவுண்ட்ஸ் எசென்ஷியல் டு லைஃப். நம்மளோட டே டு டே லைஃப்க்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி எனேபிள்ஸ் அண்ட் ஆர்கானிசம் டு ப்ரொடியூஸ் எ டோட்டலி நியூ ப்ராடக்ட். அப்போ இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி வச்சு ஒரு ஆர்கானிசத்துலேருந்து புதுசாக டோட்டலாக இன்னொரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். விச் த ஆர்கானிசம் டஸ் நாட் ஆர் கேனாட் ப்ரொடியூஸ் நார்மலி. ஸோ இப்போ இப்படி ஒரு ஆர்கானிசத்தை வந்து நம்மளால் நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் எப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ த இன்கார்பரேஷன் ஆஃப் த டெக்னாலஜி ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அப்போ நம்மளால் ஈஸியாக ஒரு அண்டர் நார்மல் கண்டிஷனில் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அண்டர் நம்ம ஒரு ஏசெப்டிக் கண்டிஷன்லையோ இல்லை ஒரு ப்ராப்பரான வெல் எக்யூப்டு லேப்லையோ இல்லை ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட்டோடையோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா that is known as genetic engineering. ஓகேவா? ஸோ the knowledge of totipotency of plant cells. So what is meant by totipotency? A single cell can able to produce into a new plant. ஒரே ஒரு சாதாரண செல்லுக்காக ஒரு முழு மரமாக உருவாகக்கூடிய ஒரு பவர் இருக்கிறது தான் தட் இஸ் நோன் அஸ் டோட்டிபொட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து இப்போ அதுதான் அந்த நாலேஜை தான் டோட்டிபொட்டன்சின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த இதில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செல் ஃபியூஷன் டெக்னிக்ஸ் அலாங் வித் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி கூட சேர்ந்து செல் ஃபியூஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஹேஸ் டெவலப்ட் ஏ நியூ ஏரியா ஆஃப் பிளான்ட் பயோடெக்னாலஜி. ஸோ அந்த பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறப்ப அதில் வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சரோ இல்லை செல் ஃபியூஷன் இந்த மாதிரி நிறைய கல்ச்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் these are all the scope of biotechnology. Okay, I hope you understand. ஸோ ஏரியாஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பிளான்ட் பயோடெக்னாலஜி. ஸோ இப்போ இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜின்னு சொல்கிறப்ப என்னென்ன பிரான்ச்சஸ் அண்ட் ஏரியாஸ் எல்லாமே இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மெனி ஏரியாஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஹேவ் டெவலப்டு த்ரூ த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பயாலஜி அண்ட் இன்ஜினியரிங். அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய ஏரியாஸ் வந்து என்னென்னா இந்த பயாலஜியவும் இன்ஜினியரிங்கையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இட் ஜஸ்ட் இன்க்ளூடட் இந்த பயோகெமிஸ்ட்ரி, பயோஃபிசிக்ஸ், செல் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எம்ப்ரியாலஜி, ஈக்காலஜி, மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. இந்த மாதிரியான எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டாபிக். ஓகேவா? ஸோ இப்போ பயோடெக்னாலஜின்னு சொல்கிறப்ப இந்த எல்லா டெக்னிக்ஸையுமே இப்போ நம்ம மேலே பார்த்த இதில் எல்லாத்துலையும் யூஸ் பண்ண எல்லா டெக்னிக்ஸையுமே நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆல் தீஸ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் பயாலஜி ஆன் த இன்ஜினியரிங் சைடு. ஸோ இப்போ இது வந்து எல்லாமே வந்து இன்ஜினியரிங் சைடு இருக்கக்கூடியதான். கெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஹேவ் ஹெல்ப்டு டு டெவலப் த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அண்ட் பிரான்ச்சஸ். ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நிறைய மாடர்ன் பயோடெக்னாலஜிக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதுதான் ஏரியாஸ் and branches of biotechnology. Okay. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ இதில் வந்து அதோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஏரியாஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ நம்பர் 1 வந்து ரீகாம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏவோட ரீகாம்பினேஷன் டெக்னிக்ஸில் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை வந்து என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு, என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஹார்மோன், ஆன்டிபயோட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் செல் கல்ச்சர். ஸோ இப்போ பிளான்ட் செல் கல்ச்சராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சம்டைம் இட் மே பி அ அனிமல் செல் கல்ச்சர் டெக்னிக். ஸோ இப்போ இந்த மாதிரியான டெக்னிக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஃபைன் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக்
ஆல்கலாய்ட்ஸ், எசென்ஷியல் ஆயில், டை இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. தென் சொமேட்டிக் எம்ப்ரியோ யூஸ் பண்ணுவாங்க. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பியூட்டிக் கிட்ஸ். ஸோ டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா நிறைய தெரப்பியூட்டிக்கு தேவையான கிட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து ஹார்வெஸ்டிங், ப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃபில்ட்ரேஷன், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட், வாட்டர் ரீசைக்ளிங், ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் நாவல் ரியாக்டர்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹெர்பிசைடு, இன்செக்டிசைடு இதெல்லாருந்து டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அண்ட் தென் அதோட யூட்டிலைசேஷனுக்கு, ப்ராடக்ட் யூட்டிலைசேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா ஸோ ஆல்கஹால், ஆர்கானிக் ஆசிட்ஸ், அமினோ ஆசிட், பாலிசாக்கரைடு அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணுறாங்க. தென் பயோஃபியூவல் மூலமாக மீத்தேன், ஹைட்ரஜன், ஆல்கஹால் இந்த மாதிரியான எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்சைம்ஸ் அண்ட் பயோ கேட்டலிஸ்ட்டில் ஃபுட் ப்ராசஸிங்க்கு, கெமிக்கலுக்கு, டயக்னோஸ்டிக் கிட்டுக்கு, கீமோதெரப்பி அண்ட் பயோ சென்சார்ஸ் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு வந்து மைக்ரோபியல் ஆல்கல் பயோ ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ஒன்று தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னிக் அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இதில் த நாலேஜ் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி ஹாஸ் ப்ரொவைடட் தி எபிலிட்டி டு எக்ஸ்ட்ராக்ட் எ ஜீன் கோடிங் ஃபார் அ டிசைடு ப்ராடக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜீன் கோடிங் மூலமாக ஒரு தேவையான நமக்கு விருப்பப்பட்ட ஒரு டிசைடு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் இட்டு டு அனதர் ஆர்கானிசம். ஸோ இப்போ இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இதில் பர்டிகுலர் இந்த டிஎன்ஏவை எடுத்து எந்த பாக்டீரியாவில் வளர வைக்கணுமோ அதில் இதை என்ன பண்ணுறாங்க, வளர வச்சு இன்செக்ட் பண்ணுறாங்க. ஸோ பண்ணி அது மூலமாக என்ன பண்ணாங்க நிறைய ப்ரோட்டீன், ஹார்மோன், வேக்சின், என்சைம் இந்த மாதிரி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பை சம் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணலாம், பிளான்ட் செல் யூஸ் பண்ணுறாங்க, அனிமல் செல் கல்ச்சர் யூஸ் பண்ணி இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போது பேசிக்காக என்னென்னா, அதாவது நமக்கு தேவையான ஒரு டிஎன்ஏவை அந்த டிசைடு ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். இதுதான் டிசைடு எனக்கு பிடிச்ச கேரக்டர், இந்த கேரக்டர் வேணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஜஸ்ட் இன்சர்ட் திஸ் பர்டிகுலர் கேரக்டர் இன்டு எ ஆர்கானிசம். தட் பர்டிகுலர் ஆர்கானிசம், இட் மே பி எ பாக்டீரியா ஆர் வைரஸ், வாட் எவர் இட் மே be. So it just manipulate and it just produce a copies of what I have given here. நான் எந்த டிஎன்ஏ கொடுத்துருக்கேனோ அதை ஜஸ்ட் இது என்ன பண்ணும், காப்பி பண்ணி எனக்கு கொடுத்துரும். ஸோ அது ப்ரோட்டீனை நான் கொடுக்கலாம், இல்லை நான் ஹார்மோனை கொடுத்துருக்கலாம், நான் வேக்சினை கொடுத்துருக்கலாம், என்சைமை கொடுத்துருக்கலாம், எதை கொடுத்தாலும் அது ஜஸ்ட் நான் கொடுத்ததே எனக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ த யூஸ் ஆஃப் திஸ் டெக்னிக் இஸ் எசென்ஷியல் ஃபார் 4 ரீசன்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசைடு ப்ராடக்ட். ஸோ அட் அ டைமில் எனக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், ஐ கேன் கோ ஃபார் திஸ் டெக்னிக். நெக்ஸ்ட் வந்து சப்ளை ஆஃப் நேச்சுரல் சோர்ஸ் மே பி லிமிட்டட். இப்போது நேச்சுரல் சோர்ஸ் வந்து லிமிட்டாக இருக்கிற பட்சத்தில் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஆர்டிஃபிஷியல். நான் அப்போது ஒரு ஆர்டிஃபிஷியலுக்கு போகிறேன். அப்போது நேச்சுரல் எனக்கு அளவுக்கு அதிகமாக அது கிடைக்கல, பட் எனக்கு அளவுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து பியூரிட்டி ஆஃப் நேச்சுரலி அவைலபிள் மெட்டீரியல் இஸ் டவுட்ஃபுல். ஸோ இப்போ நேச்சுரலி அவைலபிளாக அது கிடைக்குமாங்கிறது நமக்கு பியூரிட்டியாக இருக்குமாங்கிறது டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் நான் இதை ஆர்டிஃபிஷியலாக நானே ஓனாகவே பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் வந்து த காஸ்ட் ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட் மேபி ஹையர். இப்போ ஒருவேளை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அதோட காஸ்ட் வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது ஹையாக இருக்கிற பட்சத்தில் நான் அதை ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரீசனுக்காக தான். அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து நிறைய டிசைட் ப்ராடக்ட் நிறைய லார்ஜ் ஸ்கேலில் வேணும்னா நான் இதை வந்து பண்ணலாம். அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நான் இதை யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் ரிசோர்ஸோட பியூரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நான் இதை யூஸ் பண்ணலாம். நேச்சுரலோட காஸ்ட் அதிகமாக இருந்தால் நான் இதை யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளான்ட் செல் கல்ச்சர் டெக்னிக். இங்கே வந்து அப்போ பிளான்ட் செல் கல்ச்சர் டெக்னிக்னால் என்னது? ஸோ த எபிலிட்டி டு கல்ச்சர் பிளான்ட் செல்ஸ். அப்போ பிளான்ட் செல்லில் என்ன பண்ணுறாங்க, லார்ஜ் ஸ்கேலில் கல்ச்சர் பண்ணுறாங்க. அது எய்தர் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோமாஸ்க்காகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா இன் ஆர்டர் டு எக்ஸ்ட்ராக்ட் த டிசைடு ப்ராடக்ட் ஃப்ரம் செல் கல்ச்சர். எனக்கு அந்த பிளான்ட்டை தான் நிறைய வேணும்னாலும் நான் அதை பண்ணலாம். அதை கல்டிவேட் பண்ணி நான் அதிலேருந்து செல் கல்ச்சர் பண்ணி நான் ஹை ஈல்டு எடுக்கிறேன்னாலும் அதையும் நான் பண்ணலாம். ஸோ அப்போது இதெல்லாம் வந்து ஹேஸ் பிகம் அ ஹைலி டிசைரபிள் டெக்னாலஜி. ஸோ இப்போ ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம பண்ணுறதுக்கு மட்டும் இதை எடுக்கிறதுனால இது வந்து ஹைலி டிசைரபிள் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளான்ட் செல்ஸை பொறுத்தவரை இது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஹை வேல்யூபிள் ட்ரக்குக்கு இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் லைக் ஆல்கலாய்ட், ஃப்ளேவனாய்ட், டெர்பினாய்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வித் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் டெக்னாலஜி த ப்ரொடக்ஷன் பிகம்ஸ் மோர் எக்கனாமிக் டு ப்ரொடியூஸ் லோ காஸ்ட் அண்ட் ஹை வேல்யூ. ஸோ இப்போ இதில் ஓவராலாக
கம்மியான அமௌண்ட்டில் அதிகமான மெட்டீரியல் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ செல் கல்ச்சர் மூலமாக நிறைய ஹை ஈல்டிங் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இதை பொறுத்த அளவில் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேபரேட்டரி சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேன் க்ளோன் ஏ நாவல் ஜீன், ஒரு ஜீனை க்ளோன் பண்ணலாம். ஸோ டிஸ்கவரி நியூ ஆன்டிபயோட்டிக், ஒரு ஆன்டிபயோட்டிக்கை உருவாக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு என்சைம் கேட்டலைஸ்டு ப்ராசஸ், இது எல்லாமே பண்ணலாம். பட் இட் ரெக்யூர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த நாலேஜ் டு த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன். ரெக்யூர் டு மேக். அப்போ ஒரு நாலேஜை, ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஹார்வெஸ்டிங், ப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுக்கிறோம். ஸோ ரியாக்டர் டிசைன் அண்ட் தேர் கண்ட்ரோல், அது எல்லாத்தையும் ப்ராப்பராக டிசைன் பண்ணி ரெக்கவரி அல்லது ரீயூஸ் இந்த மாதிரி பண்ணி, அப்படி இல்லைனா பயோ கேட்டலிஸ்ட் அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிக்கல் ஆர் பயோகெமிக்கல் இன்ஜினியர்ஸ் மூலமாக இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்துட்டு ப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் யூட்டிலைசேஷன். ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ ஒரு ஊரோட வேஸ்ட் இருக்குன்னா அது மொத்தத்தையும் ட்ரீட்மெண்ட், அதுதான் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் டொமஸ்டிக், ஒரு ஏரியாவில் இருக்கிறது அப்படி இல்லைன்னா பெரிய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் இருந்து என்ன பண்ணுறாங்க. ஸோ இஸ் த ஹையஸ்ட் பயோடெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி. அப்போ லார்ஜஸ்ட் பயோடெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து இது அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வேஸ்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அது தவிர அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு, ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்டிகுலராக வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ நிறைய டைப் ஆஃப் வேஸ்ட் வந்து எப்படி இருக்குது, சூட்டபிள் ஃபார் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சம்மே ஈவன் ஈல்டு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இது தவிர ஒரு சிலது வந்து யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போது ஆனரோபிக் அண்ட் ஏரோபிக் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை தவிர biodegradation is the process by which materials, ஆயில் ஸ்பில்லு, ஹெர்பிசைடு, பெஸ்டிசைடு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பயோடிகிரேடேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு மைக்ரோபியல் சிஸ்டம் மூலமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓஷன் கடலில் வந்து ஆயில் ஸ்பில் நடந்துருச்சுன்னா அங்கே சடனாக என்ன பண்ணுவாங்கன்னா பாக்டீரியல் க்ரோத், பாக்டீரியல் கல்ச்சர் அங்கே வந்து அதில் நம்ம விட்டோம் அப்படின்னா மொத்தத்தில் அதில் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஓவரால் ஆயில் ஸ்பில்லை இது ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான். ஸோ அது அப்போ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க, பாக்டீரியா அந்த மாதிரியான விஷயம் அண்ட் தென் அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரெடிஷ்னல் ஃபெர்மெண்டேஷன். ஸோ இப்போ வாட் இஸ் மீன் பை ஃபெர்மெண்டேஷன்? ஸோ ஃபெர்மெண்டேஷன்னாலே நம்ம இப்போ பால் தயிராக மாறுறது, இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து என்ன ஆகும், ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு நொதிக்கிற ஒரு விஷயத்தை தான் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலி ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் போர்ட்டபிள் ஆல்கஹால் ஃப்ரம் கார்போஹைட்ரேட். அது ஒன்றும் இல்லை, பழைய சோறை புளிக்க வச்சாலே தட் இஸ் ஆல்கஹால். ஸோ அப்போ கார்போஹைட்ரேட்டு, அரிசி சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் வந்து என்ன ஆகுது, ஜஸ்ட்டு அந்த பார்லி இதிலலாம் பண்ணுவாங்க ஃபெர்மெண்டேஷன், இது குழி தோண்டி மண்ணுக்குள்ளே வச்சு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து போர்ட்டபிள், நம்ம ஒரு எடுத்துக்கக்கூடிய ஆல்கஹாலாக எடுத்துக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷனில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோபியல் மெட்டபாலிசத்தில் இருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் சிம்பிள் ரா மெட்டீரியலில் இருந்து வேல்யூபிள் ப்ராடக்டாக அதை மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பயோபாலிமர் ப்ரொடியூஸ் பண்ணலாம், நிறைய சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ், ஸ்பைருலினா அந்த மாதிரி இதை அப்போ ஒரு வேல்யூபிள் ஒரு ப்ராடக்டாக ஒரு ரா மெட்டீரியலில் இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ தட் இஸ் நோன் அஸ் ட்ரெடிஷ்னல் ஃபெர்மெண்டேஷன். சரியா? ஸோ த பொட்டென்ஷியல் ஆஃப் திஸ் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து என்னது, ஒரு எண்ட்லெஸ், முடிவில்லாத ஒரு விஷயம், கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பொறுத்து அது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான். அப்போ கார்போஹைட்ரேட்டில் இருந்து ஒரு போர்ட்டபிள் ஆல்கஹாலை எடுக்கிறோன்னா தட் இஸ் அ ஃபெர்மெண்டேஷன். இது தவிர அந்த ரா மெட்டீரியலை வந்து ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாகவும் மாற்றுறது. இட் மே பி சிட்ரிக் ஆசிடு, ஆன்டிபயோட்டிக்ஸ், பயோபாலிமர் அல்லது சிங்கிள் செல் ப்ரோட்டீன், எதுவாக வேணாலும் இருக்காது. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பயோஃபியூவல். ஸோ
இப்போ பயோஃபியூவல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி ஆல்ரெடி நமக்கு பயோஃபியூவல்னால் என்னது? ஸோ இப்போ உயிரி எரிபொருள். ஸோ இப்போ எதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வேஸ்ட்டில் இருந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகி ஸோ அதுலேருந்து மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பயோ கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ இந்த பயோடெக்னாலஜி ப்ரொவைட் 2 சொல்யூஷன்ஸ் டுவர்ட்ஸ் த ப்ராப்ளம்ஸ் நோக்கி 2 சொல்யூஷன் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்து நியூ கைண்ட் ஆஃப் ஃபியூவல். நிறைய ஃபியூவல் நமக்கே தெரியும், ரீசெண்டாக ஃபியூவலில் என்ன எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது நமக்கு. ஓகேவா? ஸோ எல்லோரும் என்ன அப்படின்னா வந்துட்டு இண்டக்ஷன் அல்ல அப்படி இல்லைன்னா வந்து விறகடுப்பு இந்த மாதிரி இதுக்கு மாறிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒன் ஆஃப் த ஆப்ஷனலாக நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அனதர் வந்து ஆல்டர்னேட்டிவ் கார்பன் ஃபீட்ஸ்டாக், கார்பன் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ சுகர் கேன் வேஸ்ட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் ஃபியூவலுக்கு வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க? சுகர் கேன் வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது தவிர அனிமல் ஸ்லட்ஜு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பயோகேஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டிரர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டிரருக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா அந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டெல்லாம் போடுவாங்க. உள்ளே வந்து இப்படி இந்த ஸ்டிரர் மாதிரி இப்படி கலக்கிறது இருக்கும். ஸோ இதில் ஜஸ்ட் இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்க அது ஃபெர்மெண்டேஷன் நடக்க இட் ஜஸ்ட் ப்ரொடியூசஸ் CH4 மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ அதை சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? வி கேன் யூஸ் ஃபார் ஃப்யூச்சர் பர்பஸ். ஓகே. ஸோ இப்போ சம் ஆஃப் அக்வாட்டிக் ஹெர்ப்ஸ், இது ஒரு ஐகார்னியானா என்னென்னு தெரியுமா? இந்த வெங்காயத்தாமரை அல்லது ஆகாயத்தாமரைன்னு சொல்லுவாங்க. குளத்துலலாம் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி மிதக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. பட் இதெல்லாம் ஃபெர்மெண்ட் பண்ண வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்சோ யூஸ்டு ஃபார் பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ விச் இஸ் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபியூவல். இதெல்லாம் வந்து ஃபியூவலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஃபியூவலை பொறுத்தளவில் அது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ரினியூவபிள், புதுப்பிக்க முடியாத இயற்கை வளம். ஸோ இப்போ இந்த மாதிரி பயோஃபியூவல் நம்ம போகிறோம் அப்படின்னா தட் இஸ் அ ரினியூவபிள் ஒன். ஸோ அப்போ அதனால் நம்ம ஈஸியாக வந்து போகலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ த மோஸ்ட் ஈஸ்தட்டிக்கலி ப்ளீஷிங் பயோடெக்னாலஜிக்கல் ஃபியூயல் உட் பி ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுறாங்க? பயோஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து எடுக்கிறாங்க. விச் இஸ் பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன் ஆஃப் ஃபோட்டோ சிஸ்டம், பிளான்டோட ஃபோட்டோ சிஸ்டத்துலேருந்து எடுக்கிறாங்க வித் பாக்டீரியல் டிரைவ்டு ஹைட்ரோஜீனஸ் என்சைம் அண்ட் லைட். ஸோ அப்போ ஹைட்ரோஜீனஸ்ங்கிற அந்த என்சைம் மூலமாக தான் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க? ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? என்சைம் அண்ட் பயோ கேட்டலிசிஸ் இதில் வந்து நிறையா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ எக்ஸ்டெண்டிங் த யூஸ் ஆஃப் என்சைம்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ இந்த நிறைய என்சைம் வந்து ஃபுட் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் ப்ரொடக்ஷனில், அனலிட்டிக்கல் அண்ட் டயக்னோசிஸ். ஸோ என்சைம் இஸ் ஜஸ்ட் ஸ்பீடப் த ஆக்டிவிட்டி. ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு தான் அந்த என்சைம் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸை வந்து ட்ரீட்மெண்ட்க்கு இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ த மாடர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்து லார்ஜ்லி ரிசல்ட் ஆஃப் த கிரேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் nature of enzymes and also new technologies involved in the handling of. ஸோ இந்த பயோகேட்டலிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய நியூ டெக்னாலஜிஸும் இருக்குது. பர்டிகுலராக வந்து இம்மொபைலைசேஷன் ஸோ தட் தே மே பி ஃபிக்ஸ்டு இன் அ ரியாக்டர். அந்த இம்மொபைலைசேஷன் ஆஃப் என்சைம்ஸ் இது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த என்சைமை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சென்சார் ப்ரோபாவும் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் இங்கேயும் பயோடெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பயோ ஃபர்டிலைசர். ஸோ பயோனாலே லிவிங் தான். ஸோ இப்போ லிவிங் ஃபர்டிலைசர், லிவிங் ஆர்கானிசத்தை ஃபர்டிலைசராக உரமாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ லிவிங் பிளான்ஸ் வந்து யூஸ்ட் அஸ் பயோ ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். ஹேவ் பிகம் அ மீன்ஸ் ஆஃப் சப்ளிமெண்டிங் த அவைலபிலிட்டி ஆஃப் த ஸ்கர்ஸ் சோர்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர்ஸில் இல்லாததையும் இது ஒன் ஆஃப் த சோர்ஸாக இந்த பிளான்ஸ் வந்து சப்ளை பண்ணும். ஸோ அண்ட் ஆல்சோ என்ரிச்சிங் த சாயிலோட அந்த என்ரிச்சிங்னா என்னது? சாயிலோட வளத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து லெகுமினஸ் பிளான்ஸ் என்ரிச் த ஃபர்டிலிட்டி. அப்போ லெகுமினஸ் தாவரங்கள் வந்து ஃபர்டிலிட்டியை என்ரிச் பண்ணி கொடுக்கும், அதிகப்படுத்தும். அண்ட் சாயில் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ரைசோபினாவ், அதாவது ரைசோபியம், நார்மலாக பேசிக்காக ரைசோபியம் அண்ட் இது தவிர நிறைய ஃபர்டிலைசர்ஸ் வந்து இருக்குது. லைக் அசடோ, திஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் லெகுமினஸ். அசடோபாக்டர், அசோஸ்பைரிலம், அசோலா, இது எல்லாமே என்ன பண்ணும்? பாஸ்பேட் சாலிபிளைசிங் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் இது வந்து மைக்ரோரைசல் ஃபங்கை. ஸோ இட் ஆல்சோ ஹவ் ஃபவுண்ட் எ பிளேஸ் இன் பயோ ஃபர்டிலைசர் டெக்னாலஜி. ஸோ இப்போ இதையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயோ ஃபர்டிலைசர் டெக்னாலஜியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், ஸ்கோப் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் பயோடெக்னாலஜி. ஸோ இப்போ இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜியோட ஸ்கோப்பு அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு ஆர்கானிசமுமே பெர்ஃபார்ம் இட்ஸ் ஃபங்க்ஷன் வித்தின் இட்ஸ் ஆப்டிமம் லிமிட். அதோட ஒரு அளவுக்குள்ளே தான் அதோட ஃபங்க்ஷனை பண்ணும். அண்ட் பட் த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி, ஆனால் அந்த மாடர்ன் பயோடெக்னாலஜியை பொறுத்தளவில் இட் லைஸ் இன் த ஃபேக்ட் தட் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சயின்டிஃபிக் மெத்தட், நிறைய சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மாதிரி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது? என்ஹான்ஸ் த நேச்சுரல்
கேப்பபிலிட்டிஸ் அந்த நேச்சுரல் கேப்பபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கு. அண்ட் ஆல்சோ இட் கேன் ஹேப்பன் பாக்டீரியா வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் எ மெமாலியன் ஹார்மோன், பாலூட்டி உயிர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தான் ஹியூமனில் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோனை கூட இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பிளான்ட் செல் கேன் ப்ரொடியூஸ் பிளாஸ்டிக் கிரானியூல்ஸ். பிளான்ட் செல்லால் என்ன பண்ண முடியும் பாருங்கள், பாக்டீரியாவால் மனுஷ உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, பிளான்ட் செல்லால் பிளாஸ்டிக் கிரானியூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டில் மட்டுமே இது எல்லாமே என்னது பாசிபிள். ஓகே, அடுத்தது அக்ரிகல்ச்சர். பயோடெக்னாலஜி வந்து அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இது வந்து மேக்கிங் ஏ நியூ கிரவுண்ட் இன் த ஃபுட் ஆர் அக்ரிகல்ச்சர் இரா. அந்த ஃபுட்டு அல்லது அக்ரிகல்ச்சரில் இது ஃபுல்லத்துலேயே இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் பிளான்ட் செல், டிஷ்யூ அண்ட் ஆர்கன் கல்ச்சர் டெக்னிக்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, மைக்ரோ ப்ராபகேஷனில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் வந்து வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைட்டோமாஸ் ஆர் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஆல்கலாய்ட்ஸ் அல்லது செகண்டரி மெட்டபிளைட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், பிளான்ட்டோட அந்த ஆந்தரை கல்ச்சர் பண்ணி அதில் இருந்து ஹேப்ளாய்டு ப்ரொடியூஸ் பண்ணி கேமெட்டிக் அல்லது சொமேட்டிக் செல்லு, டிஷ்யூ கல்ச்சர் இந்த மாதிரி எதையாவது என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு பேர் வந்து கேமிட்டோக்ளோனல் ஆர் சோமோக்ளோனல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், வி கேன் ப்ரொடியூஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆல்சோ. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் சீடை கூட நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ணுறாங்க, நிறைய டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ், டிசைரபிள் ட்ரைட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டிசீஸ் ரெசிஸ்டன்ஸு, இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸு, ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இந்த பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இட் மே யூஸ்டு ஃபார் இன்க்ரீஸிங் ஃபோட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி. இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தென் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் எபிலிட்டி இருக்கும். தென் இம்ப்ரூவ்டு ப்ரோட்டீன், ஹைப்ரிட் கிராப்ஸ் இது எல்லாமே இருக்கும். தென் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அண்ட் ஃபியூஷனை பொறுத்தளவில் ஹேவ் ஹெல்ப்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் சொமேட்டிக் ஹைப்ரிட்டில் இருக்கும். பிட்வீன் செக்ஷுவலி இன்கம்பேட்டபிள் ஸ்பீஷிஸ்க்கு இடையில தான் இது வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து பெர்மிட்டிங், இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிசைரபிள் ட்ரைட்டுக்கு இடையில அலோவ் பண்ணும். ஃப்ரம் வைல்டு அல்லது அன்ரிலேட்டட் கிராப் ஸ்பீஷீஸ்லையுமே இது என்ன பண்ணும், இதால் இன்வால்வ் ஆக முடியும் இந்த பயோடெக்னாலஜியால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி அண்ட் மெடிசினில் பயோடெக்னாலஜி வந்து எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நிறைய பயோடெக்னாலஜிஸில் வந்து பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நிறைய ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸு அண்ட் கெமிக்கல் இது எல்லாமே என்ன ஆகுது, பீயிங் ப்ரொடியூஸ் மைக்ரோபியல் செல்லை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். இன் லார்ஜர் குவான்டிட்டி யூட்டிலைசிங் டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியர் நிறைய குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மெடிசினில் இன்சுலின் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்டர்ஃபெரான் இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, சிந்தசைஸ் பாக்டீரியா ஆல்ரெடி இந்த மார்க்கெட். ஸோ ஆல்ரெடி பாக்டீரியா வந்து ஒரு சில மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அதே பாக்டீரியா மூலமாகவே இந்த மெடிசின், இன்சுலின், இன்டர்ஃபெரான் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்சின் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இம்யூனைசேஷன் இந்த மாதிரி டெட்லி டிசீஸ், இறந்து போகக்கூடிய டிசீஸில் கூட இதை வந்து நம்ம வந்து இம்யூனைசேஷன் வந்து பண்ண முடியும். டிஎன்ஏ ப்ரோபு, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், டயக்னோசிஸ் இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே க்ரோத் ஹார்மோன், சரியா, ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸு, ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ஆர் பீயிங் ப்ரொடியூஸ் அந்த மைக்ரோப்ஸ் மூலமாக இவ்வளோ விஷயங்களை நம்ம பண்ண முடியும். ஜீன் தெரப்பி ஃபார் சம் லீதல் டிசீஸ், ஒரு சில டிசீஸ்க்கு வந்து ஜீன் தெரப்பி அண்ட் தென் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஆட்டோ ஆன்டிபாடி ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் இது எல்லாத்து மூலமாகவே நம்மளால் இதில் வந்து மெடிக்கல் அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பயோடெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு பொறுத்த அளவில் பயோடெக்னாலஜி வந்து என்விரான்மெண்ட்லேயுமே ரொம்பவே இன்வால்வ் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, நேச்சுரல் ரிசோர்ஸ் டிப்ளேஷன் நடக்கிறது, நான் ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது, ரீஸ்டோரேஷன் ஆஃப் டீக்ரேடட் லேண்ட்ஸு, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பெஸ்டிசைடு, பயோ ஃபெர்டிலைசரு, பயோ சென்சார் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரியா? ப்ரோட்டீன் அண்ட் மெட்டபாலிக் இன்ஜினியரிங்கில் பயோடெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ரோட்டீன் இன்ஜினியரிங், மெட்டபாலிக் இன்ஜினியரிங் இது எல்லாமே எனக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சில டைப் ஆஃப் பயோடெக்னாலஜி. இந்த ப்ரோட்டீன் இன்ஜினியரிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஹெல்ப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சுப்பீரியர் என்சைம், நிறைய என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ ஸ்டோரேஜ் ப்ரோட்டீன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பயோடெக்னாலஜி ரிசர்ச்சில் இருந்து நிறையா ப்ரொடக்ஷன் வந்து மெட்டபலைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் பை த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எய்டட் கம்ப்யூட்டர் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், டேட்டா பேஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பயோடெக்னாலஜியில் அப்ளை பண்ணி அந்த கம்ப்யூட்டர் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓல்டு பயோடெக்னாலஜி அண்ட் நியூ பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம், மாடர்ன் பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா,
ஓல்டில் வந்து ப்ரிப்பேரிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது பீவரேஜஸ், கர்டு, வினிகர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினிங்கில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் வித்தவுட் நோயிங் தட் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதில் இன்வால்வ் ஆகுதுன்னு தெரியாமலே ஸ்டார்டிங்கில் இருந்திருக்காங்க. பட் ஒரு சில செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்டு, மோல்டு, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மில்க்கு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து நிறையா ஆர்கானிக் சிட்ரிக் ஆசிடு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வேர்ல்டு வார் டைம்லேயே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மாடர்ன் பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ரீசன்ட்லி டெவலப்டு ஸ்கில்ஸ் இன் மைக்ரோபியல், பயோகெமிக்கல் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி மூலமாக நிறைய புது புது ப்ராடக்ட்ஸில் இதை வந்து என்ன பண்ணாங்க, இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ ரீசெண்டாக நிறைய வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், நேச்சுரல் ப்ராடக்ட் இந்த மாதிரி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? மாடர்ன் பயோடெக்னாலஜி நம்ம மெயினாக எதுக்காக மாடர்ன் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா டிஷ்யூ செல் கல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறோம். தென் என்சைம் அண்ட் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? ஸோ த டேர்ம் பயோடெக்னாலஜிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணவர் யார்? கார்ல் எர்கி அப்படிங்கிறவர் 1917. அவர் எந்த நாட்டுக்காரர்? ஹங்கேரியன் இன்ஜினியர். ஸோ யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்க? 1978. மாலிகுலர் பயாலஜி எதுக்கு யூஸ் ஆகும்? ப்ரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ், வேக்சின், என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ட்ரெடிஷ்னலி ஃபெர்மெண்டேஷன் ஹேஸ் மேன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் போர்ட்டபிள் ஆல்கஹாலில் வந்து எதில் இருந்து ட்ரெடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? கார்போஹைட்ரேட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் சம் ஆர்கானிக் காம்பவுண்ட். மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து நம்ம என்ன மாதிரியான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? சிட்ரிக் ஆசிடை வந்து ஆஃப்டர் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறத்துலேருந்து சிட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னும் இதோட கொஞ்சம் கண்டினியூஷன் இருக்குது. பயோஃபர்டிலைசரோட அடுத்த டாப்பிக்கில் வந்து பயோஃபர்டிலைசர் பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். We will see in the next class.